السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق TN 63 E 5018. இந்த வண்டியை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. TN 63 E 5018. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: أربع إذا كن فيك فلا عليك ما فاتك من الدنيا. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கொடுக்கிற சில பாக்கியம். அவன் தேர்ந்தெடுப்பவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறான். அவன் எல்லோரையும் தேர்ந்தெடுக்கிறானா என்றால் அப்படி இல்லை. யஜ்தபி இலைஹி மையஷா வ யஹ்தி இலைஹி மையுனீப் என்றான். அல்லாஹ் தேர்ந்தெடுப்பவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறான் சில பாக்கியங்களை. அவன் எல்லோரையும் தேர்ந்தெடுப்பானா என்றால் அவன் வான்மறையில் சொன்னான், யஜ்தபி இலைஹி மையஷா, அவன் நாடியவர்களை மாத்திரமே தேர்ந்தெடுக்கிறான். இரக்கமுள்ள ரப்பே, நீ நாடியவர்களில் எங்களை ஆக்கி வைப்பாயாக. அவன் நாடியவர்களை தேர்ந்தெடுக்கிறான் அல்லாஹ். சரி, தேர்ந்தெடுப்பவர்களை எல்லாம் அடுத்த கட்டத்திற்கு வருகிறான் அல்லாஹ். ஓ யஹ்தி இலைஹி மையுனீப், அவன் பக்கம் யாரு மீளுவார்களோ அவர்களுக்கு வழிகாட்டி விடுகிறான். அவன் நாடினால் தேர்ந்தெடுத்து விடுகிறான். இங்கே அவன் பக்கம் போக வேண்டும் என்று யாரு விரும்புவார்களோ அதை மட்டும் நம்ம கையில் ஒப்படைக்கிறான். பாருங்க, அல்லாஹ் யாருக்கு வழிகாட்டுகிறான், யாரை தன் பக்கம் அழைக்கிறான், யாருக்கு தன் தொடர்பை கொடுக்கிறான், நெருக்கத்தை கொடுக்கிறான். ஓ யஹ்தி இலைஹி மையுனீப், யார் தன்னை விட்டிலும், உலகத்தை விட்டும், குடும்பத்தை விட்டும், உலகளாவிய சூழ்நிலைகளை விட்டும், தன்னுடைய பாவங்களை விட்டும், குற்றங்களை விட்டும் அல்லாஹ்வின் பக்கம் மீள முனைகிறார்களோ அவர்களை தான் வழிகாட்டி அழைத்து விடுகிறான். வழிகாட்டுறது என்னுடைய வேலை, ஆனால் மீண்டு வர்றது உன் வேலைங்கிறான் அல்லாஹ். நீ மீண்டு வா, போதும், உலகத்தில் முங்கி கிடந்தது போதும், பாவத்தில் மூழ்கியது போதும், ஒரு மனசுக்கு அடிமைப்பட்டது போதும், நீ மீண்டு வா. வழிகாட்டுவது என் வேலை, நான் வழிகாட்டுவேன். எங்கே?
என் பக்கம் வரும் பாதையை காட்டுவேன், என்னை அடையும் வழியை காட்டுவேன், என்னை நெருங்கும் வழியை காட்டுவேன். என் தொடர்புக்கு எப்படி சாலிஹீன்களை தேர்ந்தெடுத்தேன், என் கிட்ட நீ வந்தால் நான் சொல்கிறேன் அல்லாஹ். அல்லாஹ் பேசும் அந்த பேச்சு நமக்கு ஒரு பெரிய படிப்பினை தருகிறது. நாம் தயாரானால் அவன் தயாராகவே இருக்கிறான். நாம் தயாரானால் அவன் ஏற்கனவே தயாராக இருக்கிறான். நீ கொஞ்சம் வரணும், நான் கொஞ்சம் கூட வர்றேங்கிறான். நீ ஒரு ஜால்வா ஒரு முலம் வருகிறேன் என்கிறான். அவன் நம்மை எப்படியாவது கரை சேர்க்கணுங்கிற ஆசைப்படுறான். எப்படியாவது நீ திரும்பிடணும்னு அவன் விருப்பப்படுறான். எப்படியாவது என்னை அடைஞ்சிடணும்னு அவனுடைய மன நிறைவான எண்ணம் இருக்கிறது. ஆனால் எப்படினாலும் நான் வருவதாங்கிற யோசனையில நம்ம இருக்கிறோம். எப்படி வருவது? உலகத்தை இழந்து விடுவதா, காசு பணத்தை விட்டு விடுவதா, மனைவியை விட்டு விடுவதா, பிள்ளைகளை விடுவதா, சுகங்களை விடுவதா என்று யோசிக்கிறோம். நான் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்கிறேன், எந்த ஒன்றையும் நீங்கள் விட வேண்டாம், எந்த ஒன்றையும் நீங்கள் இழக்க வேண்டாம். அல்லாஹ்வின் பக்கம் வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் வருவதற்காக துன்யா விட்டும் கொஞ்சம் ஒதுங்குங்கள், பாவத்தை விடுங்கள், அவன் பக்கம் வர வேண்டும் என்று ஆசை வையுங்கள். அல்லாஹ் அவன் பக்கம் உங்களை எடுப்பான், அவன் பக்கம் மீட்டுவான். அதற்கு பின்னால் உலகத்தில் நீங்கள் இப்போது அனுபவித்ததை விட பன்மடங்கு அனுபவிக்க தௌஃபீக்கும் செய்வான். நீங்கள் இப்போது அனுபவித்ததை விட பன்மடங்கு அவன் அனுபவிக்க தௌஃபீக் செய்வான். அவன் ஒண்ணு உலகத்துல நம்ம அனுபவிக்க வேண்டாம் சொல்லல, சாப்பிட வேண்டாம் சொல்லல, சம்பாதிக்க வேண்டாம் சொல்லல, பன்மடங்கு அனுபவிக்க செய்வான். நீங்க கொஞ்சம் மீண்டு வாங்க. இந்த வசனம் நமக்கு அற்புதமான செய்தியை சொல்கிறது. இங்கே நான் சொல்ல வரும் செய்தி, அவன் சில பேர்களை தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ் சில பேர்களை தான் தேர்ந்தெடுக்கிறான். அவனால் தேர்வு செய்யப்படுகிறவர்களில் நாம் இருக்க வேண்டும் என்பது நமது ஆசையும் விருப்பமும் துஆவும். அவன் அங்கீகரிப்பானாக. சங்கை மிக்கவர்களே, சில அடையாளங்களை அதற்கு பதித்து வைத்திருக்கிறான். யாரை தேர்ந்தெடுக்கிறான்? யார் அந்த இடத்தை போய் அடைகிறாங்க? அவங்களுக்கும் சில அடையாளங்கள். அந்த அடையாளம் உடையவர்களாக வாழ்ந்து விட்டால் தேர்வு செய்யப்படுகிற நசீப் நமக்கு கிடைச்சிக்கணும். தேர்வு செய்யப்படணும் இல்லையா? அதுக்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் உலகத்தை நீங்க பாக்குறீங்களா? ஒரு தேர்வுக்கு சில அடையாளங்களை விரும்புறாங்க. அவன் சில அடையாளங்களை வச்சிருக்கிறான். அதுல முதல் விஷயம், அதுதான் மிகப்பெரிய விஷயம், அதில் தான் பல பேர் தோற்று போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்ற போது அழகா சொல்வாங்க, அர்பஉன் இதா குன்ன ஃபீக், அர்பஉன் இதா குன்ன ஃபீக் வலா அலைக மா ஃபாதக துன்யா. 3 விஷயம் இருக்கிறது, 4 விஷயம் இருக்கிறது. அது அனக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்னான், அந்த நாளுக்குள்ளாலும் உன்னை ஆக்கி விட்டான் என்று சொன்னால், உனக்குள்ளால் அந்த நாள் வந்துவிடும் சொன்னால், வலா அலைக மா ஃபாதக மின துன்யா, இந்த உலகத்தில் எது தப்பி போனாலும் ஒரு கவலையும் இல்லைன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது போனாலும் கவலை இல்லை, அந்த நாடு போகக்கூடாது. அல்லாஹ் அந்த நாளை நசீபாக்குவானாக. அந்த நாளை சொல்ல முடிஞ்சாதான் சொல்றேன். ஏன்னா இங்க நிறைய நேரங்கள்ல எண்ணிக்கையை சொல்லிடுறோம், அப்புறம் ஊருக்கு போனாலும் இந்த தொலைபேசியின் வழியே பாக்கி உள்ளதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல பழக்கம். ஆனாலும் இங்கே நேரங்களின் கவனமும் முக்கியமானது. முகருடைய நேரம் இருக்கிறது. 4 விஷயம் வாழ்க்கையில தப்பக்கூடாது, இருக்க வேண்டும். பாக்கி என்ன போனாலும் கவலை இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? நீ இழப்புக்குரிய மனிதன் அல்ல. இந்த நாளும் இருந்தால், இந்த நாளும் இருந்தால் இழப்புக்குரிய மனிதன் அல்ல. அதில் முதல் விஷயத்தை சொல்வார்கள். இங்கே அல்லாஹ்வும் சொன்னான், உலாயிகல் லதீன ஸதகு. வாழ்க்கையில முதல் விஷயம், சாலிஹீன்களாகட்டும், வலிமார்களாகட்டும், அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்களாகட்டும், சித்தீகீன்களாகட்டும், ஷுஹதாக்களாகட்டும், இவர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததற்கான முதல் மிகப்பெரிய அடையாளம், அவர்கள் வாழ்க்கையோடு உண்மை உறைந்திருக்கும். வாழ்க்கையோடு உண்மை இருக்கும். பேச்சில் உண்மை என்று மாத்திரம் இல்லை, அவர்களின் 2 புறத்திலும் உண்மை இருக்கும். அகமும் புறமும் உண்மையாக இருக்கணும், வெளியும் உள்ளும் உண்மையாக இருக்கணும். அஹ்வால்கள் உண்மையாகணும், நிலைகள் உண்மையாகணும், கோலங்கள் உண்மையாகணும், குணங்கள் உண்மையாகணும். உண்மை வாழ்க்கையாகணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு உண்மை என்பது பேச்சுல கூட இல்லை. பேச்சுங்கிறது ஒரு சின்ன விஷயம்தான். பேச்சுல கூட உண்மை இல்லை சொல்லுவாங்கல்ல, பேச்சுக்கு கூட ஒரு உண்மையை பேசுறது கூட பல பேருக்கு முடியல. உண்மையாக வாழணும்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உண்மையாக வாழணும். சிதுக்குல் ஹதீஸ் முதல்ல சொல்றாங்க. சிதுக்குல் ஹதீஸ், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் உன் பேச்சு அனைத்தும் உண்மையாகட்டும். உண்மை உன் வாழ்க்கையானால் உலகத்தில் எது கிடைக்காவிட்டாலும் அல்லாஹ் எல்லாம் கிடைச்ச நசீபை தந்து விடுவான். அப்போ உண்மையான நிலை இருக்காது நம்ம வாழ்க்கையில. நீங்க எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம உண்மையா வாழ்கிறோமா? அகமும் புறமும் உண்மையாக, கோலமும் நிலையும் உண்மையாக. உண்மைங்கிறது ஒருத்தட்ட சொல்றது ஒண்ணு, பின்னால நடக்கிறது வேற ஒண்ணு. அதுவும் புறம்பானது, உண்மைக்கு அப்பாற்பட்டது. நிலைகள்ல உண்மை இல்லை. நல்லவங்கள மாதிரி இருக்கிறோம், பின்னால போய் தப்பா நடக்கிறோம். சில பேர் பேசிட்டு மாத்தம் செய்யறாங்க, அதுவும் உண்மைக்கு புறம்பானது. நம்ம கோலத்தை பார்த்து நம்பிட்டாங்க, ஆனா நம்ம வெளியில தப்பா நடக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லை. உண்மை என்பது நிலையாக மாற வேண்டும். அவர்களுடைய நிலையில் உண்மை இருக்கும், பேச்சிலே உண்மை இருக்கும். அவர்களின் வெளிரங்கம் அந்தரங்கம் உண்மையாக இருக்கும். அவர்களை அல்லாஹ் தன் நெருக்கத்திற்கு தேர்ந்தெடுக்கிறார். அல்லாஹ் நமக்கு நசீபை வழங்கட்டும். நம்முடைய கோலங்களில், நிலைகளில், சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலும் உண்மை பிரதிபலிக்கணும். என்ன ஒருத்தர் நம்பிட்டார்னா எதை வச்சு நம்பினார்? இவங்களெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க, அதை நான் நிஜமாக ஆக்கணும், அதை வாழ்க்கையாக்கணும். உண்மைக்கு புறம்பாக எந்த நிலைகளும் இருக்கக்கூடாது என்பார்கள். உண்மை பல பேரை வாழ வச்சிச்சு, உண்மை பல பேரை உயர்த்தி வச்சிச்சு. சாலிஹீன்களின் வாழ்க்கையில் நீங்கள் நுழையலாம். இங்கே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் குத்பா ஓதுவார் ஒரு தடவை. அவர் ரொம்ப ஒரு ஜோஷில் ரொம்ப நேரம் ஓதிட்டார். அது ஒரு பயான், குத்பாங்கிறது பிரசங்கம், ஜும்மாவுடைய பிரசங்கம். அவர் பேசினார் என்றால் பல மணி நேரங்கள் கடக்கும் நிலை ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட மதிய அசர் நெருங்குற மாதிரி ஆகி போச்சு. அவங்க அரசர்கள், அவங்க கையில் ஆட்சி இருக்குது. ரொம்ப நேரம் மாமன்னர் ஹஜ்ஜாஜ் குத்பா செய்துட்டார். யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. தக்வாவுடையவர்கள் முன்னால் இருக்கிறார்கள், சாலிஹீன்கள் முன்னால் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்கிட்ட போய் யாரும் பேச முடியாது. ஆனா சூழ்நிலை அது ஷரியத்திற்கு கிட்டத்தட்ட மாற்றமான நிலை வந்துவிடுமோங்கிற பயம். ஒருவர் மாத்திரம் எழுந்திருச்சு சொன்னார். ஒருவர் சொன்னார், இன்னல் வக்த லா யன்தஸிரு வல்லாஹு லா யஅதிரு. நேரம் உங்களை எதிர்பார்த்து நிற்காது. நீங்க பேசலாம், உங்களை எதிர்பார்த்து நேரம் நிற்குமா? நீங்க பேசிட்டே இருந்தா அசர் வரும். உங்களை எதிர்பார்த்து நேரம் நிற்காது. இன்னொரு பக்கம் அல்லாஹ்ட்ட போய் இந்த காரணத்தை சொல்ல முடியாது. உங்க காரணத்தை எல்லாம் ஏற்றுக்க மாட்டான். நான் மக்களுக்கு அறிவுரை சொன்னேன், அதனால எனக்கு அசருடைய நேரம் வரைக்கும் ஆகி போச்சு, இந்த ஜும்மாவுடைய நேரம் தப்பி போயிடும். நீங்க குத்பாவை முடிச்சுட்டு ஜும்மா சொல்ல வைக்கணும். அப்போ நேரம் தப்பியதற்கு காரணத்தை அல்லாஹ் ஏற்க போவதில்லை. நான் அறிவுரை சொன்னதால் நேரம் தப்பியது என்றால் அல்லாஹ் ஏற்பானா? ஏற்க மாட்டான். உங்களுக்காக நேரம் நிற்காது, உங்களுக்காக நேரம் நிற்காது. நேரம் கடந்தால் உங்கள் காரணத்தை அல்லாஹ் ஏற்கவும் மாட்டார். 2 வார்த்தை தான் சொன்னார். அரசர் குத்பாவிலிருந்து கீழே இறங்கும் போதே ஆர்டர் போட்டால் இவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கட்டான். பாவம், அவருக்கு தொழுகை கூட கிடைக்கல, தூக்கிட்டு போயிட்டாங்க அதிகாரிகள். கைது செய்யப்பட்டார், சிறைக்கு போகிறார். அதுவும் அவர் ரகசியமா பேசல, தனியா பேசல, ஜும்மாவுடைய மஸ்ஜிதிலேயே பேசிட்டார். மன்னரால் அதை தாங்க முடியல. கொஞ்சம் கடுமையான தண்டனைக்கும் அவர் ஆளாகிறார். நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. குடும்பத்தார்கள் போற அவரை போய் சந்திக்கிறாங்க, ஜெயிலில் போய் சந்திக்கிறாங்க. என்ன வேலை செய்தப்பா? ஹஜ்ஜாஜை பற்றி உனக்கு தெரியாதா? ஹஜ்ஜாஜை பற்றி தெரியாதா? மன்னரை பற்றி தெரியாதா? யார்கிட்ட போய் எதை பேசணும்? நாங்க உன்னை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்துடுறோம், நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அவருக்கு சொன்னா, நீ ஒண்ணு சொல்லு, நான் கொஞ்சம் புத்திமத்தமான ஆளு, எனக்கு பைத்தியம் நீ சொல்லிடு. நேரம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னாங்க, அவர் பைத்தியங்க, அவரை விட்டுருங்க. அவர் அறிவு தெளிவானவராக இருந்தால் தங்களை போன்றவங்கிட்ட பேசி இருப்பாரா? அவர் கொஞ்சம் புத்தி கம்மி, அவர் முட்டாளு. இன்னொரு பக்கம் ஜுனூன்னுட்டாங்க, பைத்தியம்னாங்க. ஹஜ்ஜாஜ் ஒரு பதில் தான் சொன்னார், பைத்தியம்னு சொல்லி அவர் சொல்லிட்டு விட்டுறேன்டார். அவர் பைத்தியம் சொன்னா நான் விட்டுறேன்டார். குடும்பத்தார்கள் போய் சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னல்லாஹ கத் ஆஃபானி மின்ஹு, இன்னல்லாஹ கத் ஆஃபானி மின்ஹு. அல்லாஹ் என்னை பைத்தியம் நோய் வராமல் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் எனக்கு பைத்தியம் இல்லாமல் பாதுகாத்து இருக்கான். அல்லாஹ் பாதுகாத்த ஒன்றை இருப்பதாக சொல்லி நான் வாழ பிரியப்படல. அல்லாஹ் என்ன பாதுகாத்து
எனக்கு அந்த நோய் வரையில் அது மோசமானது. அந்த நோயில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்த பின்னால் என் உயிரை காப்பதற்காக, சோதனையிலிருந்து மீள்வதற்காக இல்லாத ஒரு நோயை, என் ரப்பு தராத நோயை என் ரப்பின் மீது குற்றமாக்குவதா என்று கேட்டார். என் ரப்பின் மீது குற்றமாக்குவதா? செய்தி போச்சு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு அவர் பைத்தியம் சொன்னா விட்டுறார். அவர் இப்படி சொன்னாருங்கிற செய்தி போச்சு. மன்னர் ஆர்டர் போட்டார், அவரை விடுதலை செய்யுங்கள் என்றார். அவரை விடுதலை செய்யுங்கள் என்றார். அதிகாரிகள் திகைத்து போகிறார்கள். காரணம் கேட்டார்கள். அவர் சொன்னார், அவருடைய உயிரை விட உண்மை அவருக்கு மேலாக இருப்பதால் இந்த மனிதர்கள் இந்த மண்ணுக்கு தேவை என்றார். அவருக்கு உயிரை விட உண்மை மேலானது. இந்த மனிதர்கள் மண்ணுக்கு தேவை. இந்த மனிதர்களை கொண்டு மழை பெய்கிறது, இந்த மனிதர்களை கொண்டு ரஹ்மத் இறங்குகிறது. இந்த மனிதர்கள் இருப்பதால் அதாப் இறங்குவதில்லை. அல்லாஹ் அந்த மாதிரி மனிதர்களா நம்மை ஆக்கி வைப்பானாக. நமக்கெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா பொய் சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வந்துருது. பொய் சொல்றதுக்கெல்லாம் யோசிக்கிறது இல்லை. வாழ்க்கையில் நாம் சொன்ன பொய் என்பது உண்மையை விட கூடுதலாக இருக்குமோ என்று யோசிக்க தோணுகிறது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வான்மறையில் சொன்ன செய்தியும் அதுதான். அவர்கள் உண்மையாளர்கள், அவர்கள்தான் தக்வா உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய கோணங்களில் உண்மை இருக்க வேண்டும், நிலைகளில் உண்மை இருக்கணும், நம்முடைய உள்ளும் புறமும் அழகா இருக்கணும். நிறைய பேர் வெளிரங்கத்துல கொஞ்சம் சரியா நடப்பாங்க, உள்ள சரியா நடக்கிறது இல்லை. என் மனைவி என்ன நம்பிட்டாங்கன்னா, மனைவிட்ட நான் கரெக்டா நடந்தேன்னா நான் சாதித்துன்னு அர்த்தம். சித்தியக்கூடிய மருத்துவா அவங்களுக்கு கிடைக்கும்னு எழுதுறான். நம்பின மாதிரி நான் நடக்கணும், சொன்ன மாதிரி வாழணும். நம்பின மாதிரி நடக்கணும், சொல்ற மாதிரி வாழணும். இதுதான் மிகப்பெரிய விஷயம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை ஒப்பிடுங்கள். இது போன்ற மஜ்லிஸ்களில் இந்த பாடத்தை பெறாமல் எங்க போய் பெற போறீர்கள்? நீங்கள் இப்போது உங்களை பற்றி யோசியுங்கள். நான் உண்மையாக வாழ்கிறேனா என்று பாருங்கள். நான் உண்மையாக வாழ்கிறேனா? என் பிள்ளைகளிடத்தில் நான் நிறைய நடித்திருக்கிறேன், என் மனைவிக்கு முன்னால் நடித்திருக்கிறேன், என் நண்பர்களிடத்தில் நடித்திருக்கிறேன், என் வாடிக்கையாளர்களுக்கு முன்னால் நடித்திருக்கிறேன். நடிப்பை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. சில பேர்கள் நடிக்க மாத்திரம் அனுமதித்தது. அது யார் என்று நான் இப்ப சொல்ல விரும்பல. சில பேர் நடிக்கலாம் இருக்கு மார்க்கம். ஆனால் நீங்கள் நடித்துக் கொண்டு வாழ்கிறோம். என் பிள்ளைக்கு ஒரு தந்தையை போல், நல்ல தந்தையை போல் நடிக்கிறேன், ஆனால் என் பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருப்பதில்லை. என் மனைவிக்கு நல்ல கணவனை போல் நடிக்கிறேன், நல்ல கணவனாக இருப்பதில்லை. நண்பர்களுக்கு நல்ல நண்பனை போல் இருக்கிறேன், ஜமாத்து நல்ல மனிதனை போல் காட்சி அளிக்கிறேன். நான் நல்ல நிலையில் இல்லை என்றால் உண்மை என் வாழ்க்கையில் இல்லை. வாழ்க்கையில் உண்மை இல்லையா, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுப்பதில்லை. இப்ப நம்ம திக்ர் செய்யறோம், அமல் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், தொழுகிறோம், இதுதான் மிகைத்திருக்கிறது. நான் உண்மையில்லாத மனிதனாக வாழ்கிறேனே, இது மிகைப்பதில்லை. இதுதான் இங்கே நமது பெரியார்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம். திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற பெரிய வாழ்க்கை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல்லி வாழுங்கள், உண்மையாக வாழுங்கள் என்கிறார்கள். ஹஜ்ரத் பிலால் வருகிறார், குறைஷி குலத்துக்குள்ளே வருகிறார். குறைஷி குடும்பத்தில் ஒரு பெண்ணை தன் தம்பிக்கு கேட்கிறார். சகோதரர், அவர் அடிமை. நல்லா கவனிக்கணும். குறைஷிகள் எல்லாம் உயர்ந்த குடும்பத்துல தான் சம்பந்தம் படுவாங்க. சம்பந்தப்படுறது உயர்ந்த குடும்பம் தான். அடிமைகளை ஏற்பதில்லை, அடிமைகளை மணப்பதும் இல்லை. பிலால் அடிமை. பிலால் ஒரு அந்தஸ்துக்குரிய மனிதராக ஆக்கப்பட்டிருக்கிறார். பிலால் தன் சகோதரருக்காக பெண் கேட்டு வந்தார். குறைஷி வீட்டில் குறைஷி பெண்ணை அவர் கேட்கிறார். கேட்கிற போது சொன்னார், நஹனு கத் அரஃப்தும், நஹனு மன் கத் அரஃப்தும், நாங்க யார் என்று உங்களுக்கு தெரியும் என்றார். தன் சகோதரரை கூட்டு வரல, அவர் வந்து பெண் கேட்கிறார். நீங்க நல்லா புரியணும், வரலாற்றில் இருக்கிற ஆழம் நம்முடைய வாழ்க்கையாக மலரணும். நாங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அழகா சொன்னார். நாங்க யார்? இன்னா குன்னா அபீதைன், இன்னா குன்னா அபீதைன் ஃபஅதகனல்லாஹு தஆலா, நானும் என் சகோதரரும் அடிமையாக இருந்தோம், அல்லாஹ் எங்களை உரிமை விட்டார். நாங்கள் அடிமைகள், எங்களை உரிமை விட்டது அல்லாஹ். அடுத்து சொல்கிறார், இன்னா குன்னா லாலைன் ஃபஹதானல்லாஹ், நானும் என் சகோதரரும் வழிகேட்டில் புரண்டு உருண்டு வாழ்ந்தோம், அல்லாஹ் எங்களை நேர்வழியில் கொண்டு நிறுத்தினார்.
இன்னா குன்னா லாலைன் ஃபஹதானல்லாஹு தஆலா, நாங்கள் வழிகேட்டில் இருந்தோம், அல்லாஹ் எங்களை நேர்வழியில் கொண்டு சேர்த்தான். மூணாவது சொன்னார், இன்னா குன்னா ஃபகீரைன், நாங்கள் ஏழைகளிலும் பரம ஏழைகளாக இருந்தோம், ஃபஅக்னானல்லாஹு தஆலா, அல்லாஹ் எங்களை பணக்காரர்களாக ஆக்கினார். அல்லாஹ் எங்களை பணக்காரர்களாக மூணு சிபத்தான் சொன்னார். அடிமைகள் தான் நாங்கள், அல்லாஹ் எங்களுக்கு உரிமை தந்து விட்டார். இரண்டாவது, நாங்கள் வழிகேடர்கள், ஒன்றும் தெரியாமல் வாழ்ந்தோம், திசை தெரியாமல் வாழ்ந்தோம், கண்டதையெல்லாம் வணங்கினோம். மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் எல்லா தடம்புரண்ட நிலைகளிலும் இருந்தோம். அல்லாஹ் இன்றைக்கு நேர்வழியில் கொண்டு எங்களை உட்கார வைத்திருக்கிறார். மூன்றாவது, ஏழைகளிலும் பரம ஏழை, காசில்லை, பணமில்லை, வாழ்க்கைக்கு உண்ணுவதற்கு வகையில்லை, இன்றைக்கு செல்வந்தர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கினான் என்று சொல்லிவிட்டு, என் சகோதரருக்கு நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் சொல்றார். என் சகோதரருக்கு நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் என் சகோதரருக்கு உங்கள் வீட்டு பிள்ளையை தருவீர்களேயானால் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. என் சகோதரருக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பெண்ணை தருவீர்களேயானால் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. ஒயின் ரதத்தனா, நீங்கள் எங்களுக்கு முடியாது என்று சொல்வீர்களேயானால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிகப்பெரியவன். அவ்வளவுதான் பேச்சு. நீங்க தந்தா அல்ஹம்துலில்லாஹ், நீங்க முடியாதுன்னா அல்லாஹ் தான் பெரியவன். இதுல என்ன அர்த்தத்தை உணர்த்துறார்? நீங்க தரலன்னா நாங்கெல்லாம் தகுதி இல்லை நீங்க நினைக்கிறீங்க, உங்களை பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டீங்க. அதையெல்லாம் சொல்லாம நீங்க தந்தா அல்ஹம்துலில்லாஹ், தரலன்னா அல்லாஹ் பெரியவன். முடிச்சுட்டாங்க. அழகான பேச்சு. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஓ பிலாலும் நான் அரப்புனா, அவங்க பேசிக்கிட்டாங்க. பிலாலை பத்தி நமக்கு தெரியும், அவங்களுடைய அந்தஸ்து என்னன்னு தெரியும், அவங்களுக்கு சலுகாலிசன் எந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியும், அவங்களுக்கு இஸ்லாம் கொடுத்த கண்ணியம் என்ன நமக்கு தெரியும். இவ்வளவும் தெரிஞ்ச மனிதர் அல்லவா. அவங்க உடனே சொன்னாங்க, நாங்க எங்க பிள்ளைய உங்க தம்பிக்கு தந்துடுறோம்டா, உங்க சகோதரருக்கு தந்துடுறோம் நாங்க. அல்ஹம்துலில்லாஹ். திரும்ப ஒருக்கு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்து சகோதரரை பார்த்தாங்க. எப்போ உனக்கு பெண் பேசிட்டு வந்துட்டு எங்க குறைஷி குடும்பத்துல இந்த வீட்டுல என்ன நம்ம உண்மையில எல்லாம் சொல்லலையான்னு கேட்டார் அவர். நம்ம யாரு, நம்ம தகுதி என்ன, நம்ம எப்படி இருந்தோம், அதெல்லாம் சொன்னீங்களான்னு கேட்டார். இல்ல, நம்ம இப்ப நிலைமையை மட்டும் பார்த்துட்டு பொண்ணு தர முடிச்சு பண்ணிட்டாங்களா? இப்ப உள்ள நிலைமை கண்ணியமான நிலை, இப்ப உள்ள நிலை இஸ்லாத்தின் நிலை, இப்ப உள்ள நிலை ரசூலுல்லாஹ் நம்மளை ரொம்ப உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலை மாத்திரம் சொல்லி பெண் கிடைத்திருக்கிறதா, நம்முடைய பழைய நிலை சொல்லி விட்டீர்களான்னு கேட்டாங்க. அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார். ஏன்னா இப்ப உள்ள நிலையை பேசவே இல்லை பிலால். பிலால் அங்க போய் நாங்க யாரு தெரியுமா, பெருமானார் சுகத்தில் இருக்கிறோம், எங்களை தான் பெருமானார் தேர்ந்தெடுத்தார்கள், எங்களுக்கு இவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுத்தாங்க. தன்னுடைய நிலையை உயர்நிலையை சொல்லவே இல்லை. அவர் சகோதரர் கேட்கிறார், நமது இந்த நிலை குறித்து பேசி பெண் கிடைத்ததா, நமது பழைய நிலை மறைத்து விட்டீர்களான்னு கேட்டார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சதத்து, நான் உண்மையை பேசினேன், உண்மை உனக்கு பெண்ணை கொடுத்தது என்றார். நான் உண்மையை பேசினேன், உண்மை உனக்கு பெண்ணை தந்தது. இந்த செய்தி ரொம்ப பிரபல்யம், ரொம்ப பிரபல்யம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையோடு அவர்களிடத்தில் இருந்த உண்மை உலகத்தில் அவர்களை ஒரு புதிய வாழ்க்கைக்கு கொண்டு சேர்த்தது. ஒரு பெரிய குடும்பத்தில் அல்லாஹ் பெண்ணை கொடுத்தான். குறைஷிகள் குடும்பத்தில் அடிமைக்கு பெண் கிடைத்தது. எதை கொண்டு கொடுத்தான் அல்லாஹ்? உண்மையான பேச்சும் உண்மையான வாழ்க்கையும் ரெண்டும் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய நிலைகளில் உண்மை என்பது ரொம்ப ரொம்ப மறைந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் இங்கே வலியுறுத்துவேன். உங்களை பற்றி நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் சிந்திக்க வேண்டும். நம்ம நேற்று அவங்களோடு பேசணும், அப்படி நடந்து கொண்டோமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நிலைகளில் நாம் நேர்மையாக சரியாக நடக்கிறோமா? நம் மீது இருக்கிற நம்பிக்கையில் நாம் அதுக்கு தகுதியாக இருக்கிறோமா? உண்மைங்கிறது என்னதான் நம்ம பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்குதுன்னா அந்த அபிப்பிராயத்தில் நான் வாழணும். என்னை பற்றி ஒரு அபிப்பிராயம், அதற்கு சொன்னா சரியா நடப்பாங்க. நான் சொன்னா சரியா நடக்கிறேங்கிற பேர் வாங்குறதில்ல, சொன்னா சரியா நடக்கிறவனாக இருக்கணும். ஆனா சொன்னா சரியா நடப்பேன்ற பேரை வாங்கிட்டு உள்ளுக்குள்ள நான் குளறுபடி செய்வேனையானால் நான் உண்மையான வாழ்க்கை உடையவன் அல்ல, உண்மையான வார்த்தையை நடித்துக் கொண்டிருக்கிறேன். அது வாழ்க்கை அல்ல, நடிப்பு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் நமக்கு பெரிய அழுத்தத்தை தருகிறார்கள். மனிதர்களில் கெட்டவர்கள் யாரு தெரியுமான்னு கேட்டார்.
மனிதர்களில் எல்லாம் கெட்டவர்கள் யாரும் தெரியுமா? ஷர்ருன்னாஸ் ஏத்தி ஹாஉலாஇ பிவஜ்ஹின் வ ஹாஉலாஇ பிவஜ்ஹின். நல்ல மனிதர்கள கெட்டவர்கள் யார்? இங்கே ஒரு முகத்தை காட்டுவார், அங்கே வேறொரு முகத்தை காட்டுவார். இங்கே ஒரு முகம், அங்கே இன்னொரு முகம். இவர்களுக்கு முன்னால் ஒரு முகம், அவர்களுக்கு முன்னால் இன்னொரு முகம். நம்மை கண்டால் சிரிப்பார், அங்க போனால் அப்படி பேசுவார். நம்மை கண்டால் பாராட்டுவார், அங்க போனால் மாற்றி சொல்வார். நமக்கு முன்னால் புகழ்வார், பின்னால் இகழ்வார். முகத்தை இங்கு ஒரு முகம், அங்கு ஒரு முகம். இவர்கள் மனிதர்களில் கெட்டவர்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து நம்மையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. இன்றைக்கு போலி வாழ்க்கை வாழ்பவர்கள் மிகைத்து விட்டதால் நாட்டிலே ஏமாற்றங்கள் நடக்கிறது, மோசடிகள் நடக்கிறது, துரோகங்கள் நடக்கிறது. ஏன் ஏமாற்றங்கள், ஏன் மோசடிகள், ஏன் துரோகம்? நான் அவரை நம்பினேன், ஆனால் அவர் போலி என்பது எனக்கு தெரியாது. நான் அவரை நம்பினேன், கொடுத்தேன், ஏமாந்தேன். அவரை நம்பினேன், அவரோடு தொடர்பு வைத்தேன், நஷ்டமடைந்தேன். இப்படி நஷ்டமடைந்தவர்களின் பட்டியல் நீண்டு போகிறது, ஏமாற்றப்பட்டவர்களின் பட்டியல் நீண்டு போகிறது, மோசடிக்காரர்கள் பட்டியல் நீண்டு போகிறது. இது அத்தனையிலும் உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை அல்லாமல் வேறு என்ன காரணம் அன்பர்களே? உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை தான் பல பேர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், பல பேர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டார்கள், பல பேர்கள் இன்றைக்கு சொத்துக்களையும் சுகத்தையும் இழந்திருக்கிறார்கள், பல பேர் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணமானா இந்த மாப்பிள்ளை நம்மிடம் நல்ல மாதிரியா இருப்பார் என்று ஒரு பெண் நம்பியதுதான் அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால் தன் கருத்தை நீட்ட முடிந்தது. கல்யாணத்திற்கு பின்னால் தெரிகிறது இவர் சுயரூபம் மோசமானது என்று தெரிகிறது. எத்தனை பெண்களின் வாழ்க்கை இன்றைக்கு நடுத்தருவிலே நிற்கிறது? எத்தனை பெண்களின் வாழ்க்கை அவருடைய பேச்சை பார்த்து, கவர்ச்சியை பார்த்து ஏமாந்திருக்கிறோம். இங்கே நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை. நாம் சொல் ஒன்றும் செயல் ஒன்றும், நிலை ஒன்றும் சூழ்நிலை ஒன்றும் அப்படி மாறி போவதால் இன்றைக்கு நாட்டில் ஏராளமான அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அநீதிகளுக்கெல்லாம் உண்மையில்லாத வாழ்க்கை தான் காரணம் என்பதை இங்கே நான் அழுத்தமாக சொல்லி, உண்மை வாழ்க்கையானால், உண்மை வார்த்தைகளானால், உண்மை நமது நிலையானால், உண்மை நமது வெளிரங்கமாக அந்தரங்கமாக ஆகுமையானால் அல்லாஹுவால் நாம் தேர்வு செய்யப்படுகிறோம். அல்லாஹ் தேர்வு செய்யப்பட்டவர்களில் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களை பற்றி அவர்களிடத்தில் இருக்கிற குறைகளை சொல்ற விஷயத்துல கூட உண்மை சொல்லணும்ன்ற நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம நண்பர் தான், அவரை விசாரிக்கிறாங்க, அவர் எப்படி என் மகளை கொடுக்க போறேன், அவர் எப்படி என் மகளை கொடுக்க போறேன், அவர்கிட்ட சில குறை இருக்குது, நம்ம நண்பருங்கிறதுனால அவர் நல்ல பிள்ளைதாங்க அப்படின்னு நீ சொன்னால் நீ மோசடிக்காரன் என்றார்கள், நீ ஏமாற்றுகிறாய் என்றார்கள். நண்பன் தான், நண்பன் இருக்கிற குறையை சொல்லணும் இல்லையா? நண்பன் இருக்கிற குறையை சொல்றது புறம் அல்ல. அவர் தன் மகனை கொடுப்பதற்காக கேட்கிறார். பாத்திமா பின்த் கைஸின் வரலாறை நமது பெருமக்கள் இப்படி பார்க்கிறார்கள். பாத்திமா பின்த் கைஸ் வந்து கேட்கிறார், கஸபனி முஆவியா வ அபூ ஜஹம். அந்த வரலாறை திறந்து பாருங்கள். முஆவியா என்னை பெண் கேட்கிறார், உங்கள் சஹாபி முஆவியா, முஆவியா இப்னு அபீ சுஃபியான் பெண் கேட்கிறார், அபூ ஜஹமும் பெண் கேட்கிறார். யாரு? அந்த அம்மா வந்து சொல்லுது, நபிட்ட, ரெண்டு பேரும் நபியினுடைய சஹாபி, ரெண்டு பேரும் நபிக்கு பிரியமானவங்க. அந்த அம்மா கேட்டது வேற ஒண்ணும் இல்லை, ரெண்டு பேர்ல நான் யாரை ஏத்துக்கலாம்னு கேட்குது. பாத்திமா பின்த் கைஸ் கேட்டது, ரெண்டு பேரும் நான் யாரை ஏத்துக்கிடலாம். முஆவியாவும் கேட்கிறாங்க, ஹஜ்ரத் அபூ ஜஹமும் கேட்கிறாங்க. ரெண்டு பேரும் கேட்கறதுனால தங்களுக்கு முன்னால் நான் மஷூரா கேட்கிறேன், யாரை எடுத்துக்கிடலாம் நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு பேரும் வேண்டாண்டாங்க. ரெண்டு பேரும் வேண்டாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் வேண்டாம்? அப்பா முஆவியா வஸைலுக்கும் லா மாடலகு. முஆவியா ஏழை, அவர்கிட்ட காசு பணம் இல்லை. முஆவியாட்ட பணம் இல்லை, காசு இல்லை, பொருள் இல்லை. அவங்களை நீங்க கல்யாணம் முடிச்சுட்டா சிரமப்படணும். ஒரு பெண் கணவன் எதிர்பார்ப்பு இருக்கும், கணவன் அந்த பெண்ணுக்கு நிறைய காசு கொடுக்கணும், தேவையை பூர்த்தி செய்யணும், நடப்ப நிறைவேற்றணும். ஆனா அவர்கிட்ட உங்க தேவை பூர்த்தி ஆகாது. அப்ப பூர்த்தி ஆகலன்னா நீங்க வருத்தப்படுவீங்க, சங்கடப்படுவீங்க, நிம்மதி கிடைக்காது. அதனால அந்த மாப்பிள்ளையே வேண்டாம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கல்யாணம் முடிச்சுட்டா நம்ம மனைவிக்கு நிறைய எதிர்பார்ப்புலாம் இருக்கும், அதையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அந்த அம்மா எதிர்பார்த்துச்சுன்னா, இப்படி எல்லாம் நீ எதிர்பார்த்த நினைச்ச உன்னை கட்டிருக்க மாட்டேன்னா முந்தையே யோசிக்கணும். அதெல்லாம் மனைவியின் எதிர்பார்ப்பை கொடுக்கணும். அதை ஸல்லல்லாஹு சொல்றாங்க, காசு இல்லை,
அப்ப காசு இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? உன் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது, வேண்டான்ட்டாங்க. அப்புறம் சொல்றாங்க, அம்மா அபூஜகம் ஏன் வேண்டாம் தெரியுமா? கொலா ஏதோ அசா ஒரு நாத்துக்கு அவர் கையில கம்போடு தான் நடமாடுவார், கீழே வைக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் நீ பிரச்சனை பண்ண அடிச்சு போடுவார். அடிக்கிற கணவர் அவனால் அதை தாங்க முடியாது, அவரும் வேண்டாம். 2 பேருடைய நிலை குறித்து பேசுகிறார்கள் பெருமானார். இன்னொரு பக்கம் முஆவியாட்ட கொஞ்சம் காசு பணம் வந்தாலும் அவருக்கு செலவழிக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ரொம்ப விசாலமா செலவழிக்கிற ஆள் இல்லை என்றும் எழுதுறாங்க பெருமக்கள். கொஞ்சம் செலவழிக்கிறதுல கொஞ்சம் யோசிப்பாரு. அவர் வேண்டாமா? எங்க ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பர்கள், அந்த 2 பேரும் நல்ல பல குணங்கள் இருக்குது. ஆனா அந்த அம்மா 2 பேரு குறித்து விசாரித்த போது 2 பேர்த்த இருக்கிற குறையை எடுத்து சொல்றாங்க. சொல்லி பின்னால் ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இதுதான் சுன்னத். இன்னொரு பக்கம் நான் உண்மையானவன் என்பது அடையாளம். அந்த அம்மா அதனால தான் நபிகிட்ட கேட்கிறாங்க. அப்ப நம்ம உண்மையான ஆளு அப்படின்னு நம்பிதான் எங்க அந்த மாப்பிள்ளை எங்க வீட்டுல வர்றாங்க, பெண் கேட்கிறாங்க, நாங்க கொடுக்கலாமானா நமக்கு தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால சூப்பர் பையமா அப்படின்னு நம்ம சொன்னா அது துரோகம் என்று சரியத்து சொல்லும். நீ ஏமாற்றுகிறாய் என்று சொல்லும். அவர்கள் கஷ்டப்பட்டால் நீயே காரணம் என்று சொல்லும். இன்னைக்கு எவ்வளவு நடக்குது நண்பர்கள் விஷயத்துல. இதுல நம்ம எப்படி எல்லாம் நடந்துகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி தர்றாங்க. அவர் வேண்டாம், அவரிடத்துல காசு பணம் இல்லை, இருந்தாலும் அவர்கிட்ட விசாலம் இருக்காது. இவர் வேண்டாம், இவரை பொறுத்தவரையில கம்பு கீழே வைக்க மாட்டார், எதுக்கு எடுத்தாலும் அடிப்பார். அப்போ அடிக்கிற கணவன்லாம் நல்ல ஆள் இல்லைங்கிறாங்க பெருமானார். அடிக்கிற மாதிரி ஆளா இருந்தா பொண்ணு கொடுக்காது ஏங்குற மாதிரி தெரியும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் அடி அப்படிலாம் அடி இல்லை. ஆனா கொஞ்சம் இப்போ மாற்றமா இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அதற்கு இந்த மாதிரிலாம் இப்போ பயான் செய்யாதீங்க, என்ன பண்ண நாங்கெல்லாம் இப்போ அடி படுகிறோம் அப்படிங்கிறார். அதெல்லாம் பழைய காலம். அதற்கு இப்போ நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறார். இல்லை நாம நடப்ப சொல்ற ஒருத்தர் சொன்னார், நாங்கள் அடி படுறோம். அது பழைய காலத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. இப்போமெல்லாம் அடி கொடுக்குற ஆள்லாம் அங்கே இல்லை, அடி வாங்குற ஆளா தான் உட்காந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் எல்லா வகையிலும் கைராக்கி வைப்பானாக. சங்கை மிக்கவர்களே, சர்தாரை ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உண்மையை நமக்கு உணர்த்தி தருகிறார்கள். 2 பேரும் வேண்டாம் சொல்லிட்டு அடுத்து அவங்க சொன்ன பதில் இன்னும் அழகாக இருந்தது. உனக்கு நான் இப்போது சொல்கிறேன், பன்கிஹி உஸாமா இப்னு ஸைத், என் தோழர் உஸாமாவின் மகன் ஸைத் இல்லை, உஸாமா இப்னு ஸைத், ஸைத்தின் மகன் உஸாமாவை கல்யாணம் முடிச்சுக்கங்க நாங்க சொல்லலாம். அந்த அம்மா கொஞ்ச நேரம் தடுமாறிட்டாங்க. ஏன்னா பெரிய குடும்பம், ஃபாத்திமா பின்த் கைஸ், குறைஷ் குடும்பம். உஸாமா அடிமை. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார், அன்னலாரின் வளர்ப்பு பிள்ளை ஸைத், அவர்களின் மகன் உஸாமா. பெருமானார் சொன்னபோது ஒரு நிமிஷம் தயக்கம். அதற்கு பின்னால் பெருமானார் மீண்டும் சொன்னாங்க, நீங்க உஸாமாவை நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். அந்த அம்மா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் எதை சொன்னாலும் உண்மையாகும். அது உண்மை மாத்திரம் அல்ல, அதில் அழகு இருக்கிறது, அதில் நன்மை இருக்கிறது, நான் ஏற்றுக்கொண்டேன். வேணுமென்றால் நீங்கள் கேளுங்கள். சல்மா பைன லாபத்தையில் மதீனா, மதீனாவின் அந்த பாகத்திலிருந்து இந்த பாகம் வரையிலும் கேளுங்கள். எல்லோரும் இப்படி பேசுகிறார்கள். வாழ்ந்தால் இந்த தம்பதியர்களை போல் வாழ வேண்டும். வாழ்ந்தால் இந்த தம்பதியர்கள் போல் வாழ வேண்டும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமாவில் உனக்கு பிரயோஜனம் உண்டு என்று சொன்னார்கள். உண்மையாகவே இருந்தது அந்த வார்த்தை. இங்கே நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இது ஒரு செய்தி தான், ஆனா இதில் ஆழம் நிறைய இருக்கிறது. நம்முடைய கோலத்திலிருந்து, குணத்திலிருந்து, நிலைகளில் இருந்து உள்ளும் வெளியும் எப்போதும் உண்மையாகணும். இது லேசு விஷயம் இல்லை, நம்ம ரொம்ப முயற்சி செய்யணும். உண்மை பேசுறதுக்கே படாது பாடுபட வேண்டியிருக்குது. அஸ்ஸிதுக்கு யுஞ்சி என்றார்கள் பெருமானார். உண்மை சொல்லுங்கள், உண்மையாக வாழுங்கள், அது எப்போதும் உங்களை ஈடேற்ற பாதையில் கொண்டு சேர்க்கும். பெருமானார், பொய் சொல்லாதீர்கள், பொய்யை விட்டு விடுங்கள், பொய்யாக வாழாதீர்கள், பொய்யாக நடக்காதீர்கள். ஏன் தெரியுமா? உங்களை நாசமாக்கி விடும் என்றார். வெளிப்படையில நம்ம பொய் சொன்னா லாபம் வர்ற மாதிரி தெரியுது, வெற்றி கிடைக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ நம்ம அவங்களை ஏமாற்றி முன்னேறிட்ட மாதிரி தெரியுது. நம்ம சில வார்த்தை பொய்யா சொல்லிட்டா நம்ம நம்பிடுறாங்க, அவங்க சொன்னா கரெக்டா தானே இருக்கும் அப்படி சொல்லி அந்த நேரத்தில் நமக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி தெரியுது. உன் பின் வாழ்க்கையை நஷ்டமாக்கி விடும் என்கிறார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. இந்த சொத்தை இருந்து எடுத்துட்டு போகணும். என் வாழ்க்கையே நிஜமான வாழ்க்கையாக ஆக்கிட்டு போகணும். ஒரு உண்மையான மனிதனாக என் மனைவிக்கு நான் ஆக வேண்டும், என் பிள்ளைகளுக்கு ஆகணும், என் குடும்பத்துக்கு ஆகணும், இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு ஆகணும். என்னோடு பேசியவர்கள் என்னிடத்தில் உண்மையை பார்க்கணும், என்னோடு பழகியவர்கள் என்கிட்ட உண்மையை தான் பெறணும். அப்படி ஒரு புதிய மனிதனாக, ஒரு உண்மையின் பிறப்பிடமாக அல்லாஹ் இங்கிருந்து நம்மை மாற்றி நம்முடைய ஊரு திரும்ப தௌஃபீக் செய்வானா. எல்லாரும் முதல்ல நியத்து வைங்க, என்கிட்ட நிலை மாறணும், உண்மையாக நான் வாழணும்,
நம்ம கடந்த காலத்துல எத்தனை விஷயத்துல உண்மையை சொன்னா பெரிய பறக்கத்து வேற இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்க, வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் ஒரு 3 நாள் டைம் தாங்கன்னு கேட்டேன். 3 நாள் டைம் தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வெளிநாட்டு புரோகிராம் 3 நாள் டைம் கேட்டேன். அப்போ 3 நாள் டைம் கேட்டபோது அவங்க சொன்னாங்க அதற்கு வருவீங்களா வரமாட்டீங்களா. அவங்களுக்கு நான் அவங்கள பத்தி தெரியாதப்போ அப்ப நான் சொன்னேன் வருவீங்க வரமாட்டீங்கன்னு இல்லை, நான் வர்றதா வரலையாங்கிறத 3 நாளையில முடிவு சொல்றேன். என்ன வருவீங்களா வரமாட்டீங்களா இல்ல 3 நாள்ல முடிவு சொல்றேன். அவங்களுக்கு அது புரியல. சரி அதை நீங்க தாமதப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி 3 நாள் மட்டும் வாங்கினேன். வாங்கிட்டு 3 நாளைக்கு பின்னால் அவர்கள் என்னை மீண்டும் உடனே 3வது நாள் சுபுவுக்கு பின்னால் தொடர்பு கொண்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வந்து விடுகிறேன் என்றேன். டிக்கெட்டை போட்டுறோம், எல்லா ஏற்பாடும் செய்துறோம். அப்ப அவர் ஒரு 2-3 நாள் கழிச்சு ரொம்ப போன் அடிச்சு கேட்டார், அதற்கு இந்த 3 நாள் வாங்கிட்டு பதில் சொன்னீங்களே என்ன அதுல ரகசியம் எதுவும் இருக்குதா, நாங்க அப்படி எதுவும் நடக்கணுமான்னு கேட்டார். அப்படியெல்லாம் ஒரு பெரிய ரகசியம்லாம் இல்லை, நான் வரவா வேண்டாமான்னு அல்லா கேட்டுட்டு பதில் சொன்னேன் என்றேன். வரவா வேண்டாமா இதெல்லாம் போலி வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையில் இதுவரையிலும் ஒரு அசைவு கூட அல்லாட்ட கேட்காமல் வைத்ததில்லை. அல்லாட்ட கேட்காம வச்சது இல்லை. இதெல்லாம் மிகையா பேசுறதுக்கெல்லாம் இல்லை. உண்மையாகவே சொல்கிறோம். அல்லாட்ட கேட்காத முடிவெடுத்ததில்லை, அல்லாட்ட கேட்காம பயணமானதில்லை. அல்லாட்ட சொன்னோம் போறதெல்லாம் பிரயோஜனமா அனுப்பிவை. ஏன்னா அதெல்லாம் முக்கியம். பிரயோஜனம்னா அனுப்பு. அங்க போய் பிரயோஜனம் இல்ல என்ன அனுப்பாது. நம்ம 1 மணி நேரம் அங்க பேச போறோம். அந்த 1 மணி நேரம் அங்க காயா கொடுத்து பிஸ்கட் கொடுத்து ஒருத்தர் பேச கேட்காம போயிட்டாங்கன்னா நான் வந்து எதற்கு பிளைட் ஏறி இறங்கி 1 வாரம் பயணம் வேண்டாம். நான் போனால் அங்கே பிரயோஜனம் நோக்குமாறப்பே என்னை அங்கே அனுப்பிவை. இல்லை என்றால் என்னை நிறுத்திவிடு. இஸ்திகாரா பண்றோம், அதுக்கு பின்னால முடிவு செய்யறோம், அதுக்கு பின்னால் அங்க போறோம். அல்லாஹ் பல்லாயிரம் பேர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி விடுவான், மாத்திடுவான். அப்படியே கேட்டுதான் முடிவு எடுக்கணும். அப்படி சொல்றது வாழ்க்கையாகணும். அதான் உண்மை. பெருமானா சொல்லுவாங்க மகாபா மனிஸ்தகாரா. அல்லாட்ட போய் தன் நிலையை சொல்லி பேசிட்டு அதுக்கு பின்னால முடிவு எடுக்கிறார். அவர் எந்த காலத்திலும் நஷ்டம் அடைய மாட்டார். அவருக்கு நஷ்டம் இல்லை. காசு விஷயம் இல்லை. வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் வந்துட்டு சரிங்க ஓகேங்க போய் கஷ்டப்பட்டுருவோம். அங்க என்ன கொடுக்கணுமோ அதை இங்க கொடுக்கறதுக்கு ரப்பு சக்தி உள்ளவன், ஆற்றல் மிக்கவன். அவன் நினைத்தால் அங்கே கொடுப்பது இங்கே கொடுப்பான். நான் எல்லா இடத்துலையும் சொல்றது. எங்களுடைய உஸ்தாத் சம்சுலுதார் அம்துல்லாஹி சொல்லுவாங்க, நாங்க பாடம் நடத்துற அந்த நேரத்துல அவங்களுக்கு 163 ரூபாய் என்பது ஹதியாம்பாங்க. அந்த நேரத்துல 163 ரூபாய் என்பது ஹதியா சொல்லுவாங்க. நாங்கள் பாடம் நடத்துகிறோம், இங்க 5 வேளை 6 பீரியடெல்லாம் நடத்துறோம். எங்களுக்கு அல்லாஹ் குறைவான ஹதியா கொடுக்குறான், நாங்க பொருந்திக்கிறோம். இங்கேயும் ஒரு இடத்துல அல்லாஹ் கூட்டு போறான். அங்க போய் ஒரு சின்ன வேலை ஒரு 5 நிமிஷம் வர சொல்ல அங்க போறோம், துவா ஓதுறோம். அவர் எங்க கையில ஒரு 500 ரூபாய் தூக்கி கொடுத்துறாரு. 500 ரூபாய் 5 நிமிஷத்துக்கா? இல்ல இந்த 1 மாசம் பாடம் நடத்துறதுக்கு அல்லாஹ் வேற இடத்துல கூலி கொடுக்கிறான் என்பார்கள். இதுதான் நடப்பு அன்பர்களே, இதுதான் உண்மை அன்பர்களே. இங்கே நாம் நிறைய நேரங்களில் இதை நான் சொன்னதுண்டு, அனுபவித்ததுண்டு. இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், என் ரப்பு எங்கிருந்தாலும் கைவிடப் போவதில்லை. ஆனால் நான் நிஜமாக வாழ வேண்டும், நான் உண்மையாக வாழ வேண்டும், நான் மனசாட்சியோடு உண்மையாக நடக்க வேண்டும். இங்கே நான் ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு கூறுவேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கப்பல்ல பயணம் செய்யறாங்க. இந்த உம்மத்தை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்த்ததில், அல்லாஹ்வின் ரசூலின் அன்பை கொண்டு மனதில் பதித்ததில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெற்ற இடத்தை இன்னொருவர் பெற்றிருப்பாரா என்று யோசிக்க வேண்டும். அத்தனை பெரிய அல்லாஹ்வின் ரசூலின் செய்திகளை இந்த உலகத்தில் மிகப்பெரிய முக்கியத்துவத்தோடு பாதுகாத்து தந்தவர்கள் அல்லாமா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புகாரியின் ஒவ்வொரு ஹதீஸும் பல லட்சம் பேர்களை வலியுல்லாக்களாகவே ஆக்கியிருக்கிறார். அந்த ஹதீஸ பார்த்து ஹிதாயத் பெற்றவங்க மட்டும் இல்ல, விலாயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி பல்லாயிரம் மனிதர்களை உருவாக்கிய ஒரு பெரிய பொக்கிஷம் புகாரி ஷரீஃப். நம்ம புகாரி ஷரீஃப் இருக்கதான் செய்யுது, எடுத்து தர்ஜுமா பார்த்துட்டு வச்சுட்டு போறோம். புகாரி ஷரீஃபின் ஒரு ஹதீஸை கேட்ட பல பேர் அந்த இடத்தில் தங்களை அப்படியே மாற்றி இருக்கிறார்கள். இமாம் புகாரி கப்பல் பயணம் செய்கிறார். அந்த கப்பல்ல இமாம் புகாரி பக்கத்துல ஒருத்தர் நண்பர் இருக்கிறார். அவர்கிட்ட நல்ல நெருங்கி பேசிட்டாங்க. அவர் ரொம்ப ஜாலி ஆகிட்டார், நண்பராக மாறிட்டார், பிரயாண கூட்டாளிகள் நண்பராகி விட்டார். கூட வந்தவர் இல்ல, புதுசா வந்தவர். அந்த கப்பல்ல ஒரு 30-40 நாள் பயணம். அதுல நெருக்கமான போது இமாம் புகாரியோடு பேசுற போது அல்லாமா முகமது இப்னு இஸ்மாயில் புகாரி சொன்னாங்க, என்ன வச்சிருக்கேன்னு அவர் கேட்டார். அவர் சொன்னா, இமாம் புகாரி சொன்னாங்க, ஒரு மஞ்சள் பைய காட்டினாங்க, இதுல 1000 தங்க காசு வச்சிருக்கேன். 1000 தங்க காசு அவருக்கு வெயிப்பாயிட்டு. அன்னைக்கு 1000 தங்க காசுனா லேஸ்மாசான காசு இல்லை. அது போல எதுக்குன்னா ஹதீஸுகளை சேகரிக்கிறதுக்கு அவங்களுடைய பயணத்திற்காக கொண்டு போறாங்க. தான் சொந்த சொத்தை பூரா ஹதீஸை சேகரிப்பதற்காக அர்ப்பணிச்சாங்க இமாம் புகாரி. 1000 தங்க காசு அவர் அப்படியே மேய்ச்சி போனார். எடுத்து காட்டினாங்க அந்த பைய.
பையன் பார்த்துட்டு இருந்தாலும் ஆடி போயிட்டான், இவ்வளவு பெரிய பணக்காரரா இவங்க அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் புகாரத்துல வச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் கழிஞ்சு 2வது நாள் இருந்தாலும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். ராத்திரி பூரா அழுதான், சத்தம் போட்டான் கப்பல்ல. என்ன ஆகுதுட்டா, என்னுடைய தங்க பைய காணலங்கிறான். என் தங்க பைய காணல, என்ன கலர்பா, மஞ்சள் கலர், எவ்வளவு வச்சிருந்தா, 1000 தங்க காசுங்கிறான். 1000 தங்க காசு வச்சிருந்த மஞ்ச பைய காணலன்னு சத்தம் போட்டு சட்டையை கிழிச்சு பெரிய அளவுல ரணகலமாக்கி கப்பலை நிறுத்திட்டான். கப்பலை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவரு பெரிய அமௌண்ட் காணலங்கிறார். யாரு? அந்த மனிதர். எதற்காக? அவருக்கு தெரியும், தேடி கண்டுபிடிச்சா புகாரிட்ட இருக்குது, நம்ம பையன் நம்ம வாங்கிடலாம். இப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இடத்திலிருந்து அபகரிப்பதற்காக அவர்களோடு நெருக்கமான நட்பு இருப்பதை போல் ஒரு போலி வேஷம் போட்டு போலித்தனமாக ஏமாற்றுத்தனமாக நட்பு வச்சு உண்மையை விளங்கி இப்போது குதிக்கிறார், அழுகிறார், சட்டையை கிழிக்கிறார், நெத்தியில் அடிக்கிறார், உடம்புல அடிக்கிறார். என் பையன் யாரும் எடுத்துட்டாங்க. கப்பல்ல யார் எடுத்திருக்க முடியும்? இந்த ஆட்களை தவிர இவங்க தான் எடுக்கணும். கப்பலை நிறுத்திட்டாங்க. அதிகாரிகள் உள்ள வந்தாங்க, செக்அப் பண்ணுங்கன்றாங்க. எல்லாத்தையும் போய் செக்அப் பண்றாங்க. எல்லாத்தையும் போய் பார்த்தா யார்கிட்டையுமே பையன் இல்லை. இவர் துடிக்கிறார், என் பையன் நான் வச்சிருந்தேன், இங்க யாரும் எடுத்துட்டாங்க. அங்க இங்க செக் பண்ணி இமாம் புகாரி இடத்துலையும் செக் பண்றாங்க. புகாரி இமாம்தே இல்லை. அவர் பார்க்கிறார், புகாரி இமாம் வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் தான் நம்ம சத்தம் போட்டோம், அழுதும் சட்டையை கழிச்சோம், அவர்கிட்ட இல்லையே. அவர் சொன்னா நல்ல பாருங்க எல்லாத்தையும் எப்படி ரெண்டா சொல்றாரு. இன்னொருக்க பாருங்க, என் பையன் இங்கதான் இருக்குது, எங்க பார்த்தாலும் பைய காணல. கடைசியில் என்னப்பா, கப்பல்ல அவ்வளவு பேர் அவரை எதிரா ஆளுக்கால் அடிச்சு ஆளுக்கால் சத்தம் போட வேஸ்ட் ஆக்கி நேரத்தை வீணாக்கி எல்லாரும் மேலே சந்தேகத்தை உண்டாக்கி மோசடி பண்ணிட்டியப்பாண்டு எவரு மேல அவ்வளவு பேரும் எல்லாம் எதிரியா மாத்திட்டான். அவர் மேல எப்போ நம்ம அடுத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறோமோ அவமானப்படாமல் மௌத்து வராது. எல்லாம் இன்னைக்கு விடுவான், என்னைக்காவது பிடிப்பான். முடிஞ்சிச்சு, அவமானப்பட்டார், அசிங்கப்பட்டார், பயணம் முடிஞ்சிச்சு. கீழே இறங்குறாங்க. இமாம் புகாரி இடத்துல வர்றார். வந்து வெக்கமே இல்லாம கேட்கிறார், அந்த பையன் எங்க வச்சிருக்கேன்னு கேட்கிறார். நீ வச்சிருக்க போய் தானப்பா நான் இவ்வளவு பூத்து போட்டேன், நீ எப்படியாவது பைய வச்சு உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிடலாம். அவரு சொன்னா, நீ பைய காணலன்னு சத்தம் போட்ட பாரு, உடனே நான் கடல்ல போட்டேன். இது இன்னும் அவருக்கு வியப்பாச்சு. அட பைய வச்சிருக்கீங்கன்னா பரவாயில்ல, ஏதோ காமன் சொன்னா 10 தங்க காசாவது வாங்கிட்டு போயிடலாம், கடல்ல போட்டேங்கிறீங்களே, எப்படிங்க மனசு வந்துச்சு? ஒண்ணும் இல்லப்பா, அந்த 1000 தங்க காசு எனக்கு பெருசு இல்லை. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை சேகரித்து அந்த ஹதீஸை இந்த சமூகத்திற்கு கொண்டு கொடுப்பதில் என் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. எப்படிப்பட்ட நம்பிக்கை? இமாம் புகாரி நம்பகமான மனிதர் என்று பெயர் பெற்றிருக்கிறேன். இமாம் புகாரி நம்பகமான மனிதர், அவர் நம்பகமான மனிதர். அவர் ஒரு ஹதீஸை சொன்னால், இந்த மாதிரி ஹதீஸ் என்றால் அது சஹீ என்றால் அந்த ஹதீஸ் சஹீ தான். இமாம் புகாரியின் மீது எங்களுக்கு சந்தேகம் வந்ததில்லை என்கிற அளவிற்கு உலக அளவில் அல்லாஹ் எனக்கு ஒரு நம்பகத்தன்மையை தந்திருக்கிறான். அந்த அமானித தன்மையை கெடுக்கிற வகையில் நீ பைய காணலன்னு சத்தம் போட்டவை, அப்பவே நான் கடல்ல போட்டேன். ஏன்னா எங்கிட்ட வந்து கண்டுபிடிச்சா நான் சொல்வேன், அல்லாஹ் மீது சத்தியமா என் பையன் தான் சொல்வேன். அப்படி சொன்னாலும் ஆளுக்கல்ல இருக்கிற 10 பேரு அது எப்படி இவர் இவ்வளவு அழுது சட்டை போட்டுக்கிறார், இமாம் புகாரி தான் பையங்கிறாங்களே, இமாம் புகாரி ஏதோ திருமுல் பண்றாங்களோ என்ற ஒரு கடுகளவு நம்பகத்தன்மையில் மாசுபட்டால் நான் ஹதீஸை சொல்லும் தகுதி இழந்து விடுவேன். போட்டாங்க, கடல்ல போட்டேங்கிறான். எத்தனை பெரிய நம்பிக்கையான வாழ்க்கை! அப்ப அமானிதம் அத்தனை புனிதமானது. அந்த தன்மை நமக்கு கிடைக்குமையானால் அதை எந்த ஒரு காரியத்திற்காகவும் இழந்துடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. காசு கிடைக்கணும்னு போய் சொல்லி விடாதீர்கள், காசு கிடைக்கும் நேர்மை இழந்து விடாதீர்கள். நாவை பேணுவோம், கண்ணை பேணுவோம், இருதயத்தை பேணுவோம், குடும்பத்தில் நம்பகத்தன்மையை ஹயாத்தாக்குவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை நீங்களும் நானும் வாழச் செய்வானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.